இல்லை அது நான் ரொம்ப ட்ரை. ஸோ இப்போ இந்த வீடியோ கிளிப் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம நடிகர் முனிஷ்காந்த் அவர்கள் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கிற ரூமர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ப்ரெஸ் மீட்லேருந்து பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் உண்மையிலே ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு அஃபீஷியலான நியூஸை இவரே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் விஷயம், நம்ம முனிஷ்காந்த் அவர்கள் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற அவரோடைய திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் ஈவெண்ட்க்கு போயிருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ப்ரெஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ ஜனநாயகன் படத்தில் எனக்கான கேரக்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இல்லை. ஸோ நம்ம முனிஷ்காந்த் அவர்கள் இவராக டைரக்டர்கிட்ட போயிட்டு பர்சனலாக அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் எனக்கு நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு சும்மா வந்துட்டு போகிற மாதிரி ரோலாக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ரோல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. ஸோ ஹச் வினோத் அவர்கள் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு கேரக்டரே படத்தில் டெவலப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேரக்டர் படத்தில் இல்லை. ஸோ இவர் கேட்டனால பார்த்திங்கன்னா படத்தில் இவருக்குன்னு ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா இவர் இன்னொரு படத்துக்கு கால் ஷீட் கொடுத்த காரணத்தினால பார்த்திங்கன்னா இவர்னால் ஜனநாயகன் படத்துக்கு கடைசியில் ஷூட்டிங்கே வர முடியல. ஃபஸ்ட்டு இவர் தான் ரோல் ஆக்சுவலி கேட்டிருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கால் ஷீட் பிரச்சனையாக இருந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா கடைசி இவர்னால் ஜனநாயகன் படத்தில் நடிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ சோஷியல் மீடியாவில் நிறையா நியூஸ்லாம் பரவிட்டு இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி நடிகர்களுக்கு விஜய் அவர்கள் ரோல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் இந்த ஜனநாயகன் டீம் இப்படி பண்ணுது அப்படின்னு. பட் ஆக்சுவல் விஷயம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரோல் இல்லை. பட் இவர் கேட்டனால பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டீம் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரே படத்தில் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் கடைசியில் இவருக்கு அந்த கால் ஷீட் ப்ராப்ளமாக இருந்த காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்க முடியல அப்படின்னு இவரே ப்ரெஸ் மீட்டில் அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த நியூஸ் தெரியாது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த நியூஸை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.